ஸ்தோத்திரப்பா. நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உண்மையாகவும் அன்பாகவும் அதிகமாகவும் நேசித்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. என்னை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே கொடுக்கின்றேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் இந்த நாளில் என்று நீங்கள் நினைக்கீங்களோ, என் தேவாதி தேவனே, அதையே நீங்கள் அடிமை மறைத்து நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் பேசுங்கப்பா. அந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, மன நிறைவாக, தம்முடைய ராஜ்யத்தை வந்து நாங்கள் அடைவதற்கு ஏற்ற வார்த்தைகளாக இந்த பூமியிலேயும் நாங்கள் மனமகிழ்ச்சியாக சாத்தான் வலையில் விழுந்து விழாதபடிக்கு நாங்கள் வாழ்வதற்கேற்ற வார்த்தைகளை எங்களுக்கு தார். நீங்கள் பேசுங்க இயேசுராஜா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க தேவனை செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, ஆவியில் அனலாய். ஆவியில் அனலாக இருக்கும். நான் ஆதாரமாக வசனம் எடுத்திருக்கேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 25வது வசனம். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆவியிலே அனல் உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய பெயர் அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்குது, அப்பல்லோ என்னும் ஒரு யூதன். இந்த அப்பல்லோ என்பவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னா, ஆவியில் அனலான ஒரு வாழ்க்கை. அனல்னா என்ன அப்படின்னா, அனல் பறக்க அப்படிம்பாங்க. அப்படி நீங்கள் தீ எரிஞ்சு விறகு கட்டையை தீ எரியும். விறகு கட்டை தீ எரிஞ்ச பிறகு அந்த கட்டை வேலை முடித்த உடனே அந்த கட்டையை எடுத்துருவாங்க. அப்படியே அந்த கங்கல் மட்டும் இருக்கும். அந்த கங்கில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகவே முடியாது. ஆனால் பார்க்க நல்லா இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும். ஆனால் பெரிய கடைகளில் முன்னால் இப்போலாம் சிலிண்டர் வச்சுருக்காங்க, முன்னால் கறி அடுப்புன்னு வச்சுருப்பாங்க. பெரிய அடுப்பு இருக்கும். அதில் அந்த கறியை அள்ளி போட்டு அது அப்படியே கங்கலாக தீயாக அப்படி எரியாது, அவ்வளவா அப்படி எரியாது, கங்கலாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் பெரிய தோசைகள் வச்சுருப்பாங்க. அந்த கல்லில் தான் எல்லாம் புரோட்டா செய்வாங்க, தோசையெல்லாம் செய்வாங்க. பக்கத்தில் போக முடியாது, அனலாக இருக்கும். ஆனால் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து அதான் சொல்கின்றார், அனலான ஒரு வாழ்க்கை வேண்டும், மந்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவும் ஒரு உயிரான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது. வெளிப்படத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ குளிராக இருந்தேன்னா உன்னை என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவும் ஆவியில் நல்ல ஒரு அனலாக இருக்கணும். மந்தமான இதயம் உள்ளவர்களாக, ஆவி உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த பூமியில் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. ஆவியில் அனலாக இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போனதாக இருக்கும், குளிர்ந்து போனதாக இருக்கும், நிர்விசாரமானதாக இருக்கும். இது தவறுன்னு கூட நம்ம தெரியாமல் கூட நம்ம இருந்துருவோம். இது பாவம் அப்படின்னு கூட தெரியாமல் இருந்துரும். சோர்ந்து போயிட்டிங்கன்னா, குளிர்ந்து போயிட்டிங்கன்னா. அதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். அப்படியானால் எப்பொழுதும் கர்த்தரோடே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய இந்த நாட்களிலே ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவிலே வாழ்கின்றார்கள், அவரோடு பேசி கொண்டு நடந்து வாழ்கின்றார்கள். தனிமை ஒரு பொருட்டு அல்ல. இயேசுவோடு நம்ம வாழும்போது அது ஒரு இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்துலேயும் கர்த்தர் அதான் சொல்கிறார். ரோமர் 12:11, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். எப்பொழுது நானும் இது அனலாக இருந்துச்சுன்னா அது எப்போவுமே என்ன செய்யும், பயன்படும். அந்த அனலில் பாருங்கள், மீனை சுட்டு எடுப்பாங்க, கருவாடை சுட்டு எடுப்பாங்க, சப்பாத்தியை சுட்டு எடுப்பாங்க. அது ஒரு நிமிஷத்தில்
ரூபத்தை மாற்றி விடு. இங்கே கோதுமை சப்பாத்தி நம்ம அதை செய்கிறோம். அந்த மாவாக இருக்கும்போது அதை நீங்கள் அந்த அடுப்பில் உள்ள கங்கல்ல போட்டு மாற்றி எடுத்தால் சில வினாடிக்குள்ளாக அது நல்ல அப்பமாக மாறிவிடும். அதே சமயத்தில் அது பாதி குளிர்ந்து பாதி எரிஞ்சு எரியாமல் இருந்தால் அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இயேசுவும் நம்மகிட்ட அதான் பார்க்கார். உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது. உலகத்தினுடைய காரியங்கள் எப்பவுமே உலகம்தான், மாமிசம்தான், மாமிச எண்ணங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. எப்போ நீங்கள் நல்லா தூங்குறீங்க, எழும்பும்போது கர்த்தரோடு பேசி கொண்டவர்களாக எழும்ப வேண்டும். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நடக்கணும். நம்ம படுத்து உறங்கி மகிழ்வுடனே எழுந்திருப்பேன். சங்கீதம் 3வது அதிகாரத்தில் இந்த வசனம் வருகின்றது. படுத்தவுடன் தூங்கி நான் மகிழ்வுடனே எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு அனலான வாழ்க்கை. எழுந்திருக்கும்போது கர்த்தர் மூடி பேசிக்கொண்டே இருப்பார். அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி தான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த இதயத்தில் ஒரு ஜெபம் வந்துடும். இல்லை ஒரு பாட்டோடு நம்ம எந்திப்போம் தெரியுமா? அது உயிருள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த நாள் நமக்கு இன்பமான நாளாக இருக்கும். கெட்ட சொப்பனங்கள் நமக்கு வராது, பயத்தின் ஆவி நம்மை மேற்கொள்ளாது. அனலான வாழ்க்கையில் எங்கள் அம்மா வீட்டில் சொல்லுவாங்க, தீயில் புழு உயிர் வாழுமா, நெருப்பில் ஒரு புழுவானது உயிர் வாழுமா, உடனே கருகிவிடும். அதே போல தான் நம்ம ஆவிக்குள்ளே எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக வேத வாசிப்பது, ஜெபிப்பது, அவரை துதிக்கிறது, ஆலயம் செல்வது, நம்முடைய கடமைகளையும் அதுக்காக நம்ம செய்யாமலாம் இல்லை, எல்லாவற்றையும் செய்து கொண்டும் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை அனலான வாழ்க்கை. அதில் பாவம் வராது, கவலை வராது, உலகத்துக்குரிய மாம்சத்தினுடைய இச்சைகள் வராது. நான் நேற்று ஆலயத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகும்போது நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தேன் அவருடைய கிருபையினால். இப்போ மக்கள் எதில் மன நிறைவாக இருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி நம்ம சமையல்லாம் பண்ணிட்டோம், வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு, துணியை துவைச்சி காய போட்டாச்சு, மடித்தும் வச்சாச்சு, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இதோட ஒரு போதுமென்ற மனதுள்ள ஒரு வாழ்க்கை தான். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை. அது தேவனோடைய பேச வேண்டும் என்றே இருக்கும். ஒரு நாள் வீட்டில் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீடு சின்ன வீடு தான். சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வழக்கமாக நான் ஜெபம் பண்ணுற இடம் அங்கனக்குள்ளே ஒரு பீரோல் கிட்ட தான் உட்காந்து, அதில் பீரோல் இருக்குது, அந்த பீரோல் கிட்ட உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன். நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு காட்சி தெரியுது. அப்போ ஏசப்பா நான் அங்கே இருக்கேன், அங்கே ஜெபம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நான் கேட்டேன் ஏசப்பாட்ட. அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ அங்கே வா அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரமா நீ அங்கே வரணும், நான் உனக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கேன். உடனே இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் அப்போல்லாம் ஒரு குழம்பு தான் வைப்போம், கூட்டுலாம் அந்த காலத்தில் அப்படி ரொம்ப ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக. உடனே இந்த குழம்பு செய்து வச்சுட்டு அந்த இடத்துல போய், ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்காக ஏசப்பா அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க, நீ எப்போ வருவ? ஒரு கீர்த்தனை பாமாலைன்னு ஒரு புத்தகம் உண்டு, அந்த புத்தகத்தில் ஒரு பாட்டு இருக்கும், எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஆர்சியிலிருந்து தேவன் என்னை ரட்சித்தார், ஆர்சி மார்க்கத்தில் இருந்து இந்த பாடல்கள்லாம் தெரியாது. அப்போ ஏசப்பா என் ஜெப வேளையை வாஞ்சிப்பேன் அப்படிங்கிற அந்த பாட்டை எனக்கு ஞாபகப்படுத்தினார். என்னுடைய ஜெப வேளையை நான் வாஞ்சிக்கிறேன், நீ வாஞ்சிக்க வேண்டும். ஒருவர் அதை ஆசையாக எழுதியிருக்கிறார், எப்போ நான் ஜெபம் பண்ண உட்காருவேன் அப்படின்ட்டு. அந்த வேலை வாஞ்சை, ஆசை.
கர்த்தரோடு பேசுவது ஒரு ஆசை. அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அது மாயையானது கிடையாது, இன்பமானது. தேனிலும் மதுரமும் பெருதேனிலும் மதுரம் உள்ள சம்பாஷணை இயேசுவோடு. அது அங்கே உலகம் வரவே வராது, மாம்சம் வராது, இச்சைகள் வராது, கோபங்கள் வராது, பிறருடைய பொருளுக்கு ஆசை வராது, பொறாமை அங்கே வராது. அக்கினியில் புழு தோன்றுமா? அக்கினியில் புழு தோன்றாதே. நெருப்பிலே புழு செத்து போயிருமே. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நமக்கு விரோதமாக வருகின்ற காரியங்கள் நெருப்பிலே பட்ட புழு போல அவிழ்ந்து போக வேண்டும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, செய்வனை வச்சுருக்கேன், எனக்கு வில்லி சூனியம் இருக்குது, தகடு வச்சுருக்காங்க, இப்படி எங்கே பார்த்தாலும் நிறைய கேள்விப்படுறேன் நான். ஆனால் நீங்கள் இயேசுவோடு நெருங்கிய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு யார்கிட்டையாவது பொருள் கொடுக்க வேண்டியது இருந்தால் திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு இயேசுப்பா ஒரு நேற்று 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஞாபகப்படுத்துகிறாங்க. எனக்கு நிஜமாக நடந்தது. எங்களுடைய காம்பவுண்டு நல்ல பெரிய ஒரு காம்பவுண்டு பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் இது ஒரு 30 வருஷக்கிட்டக்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே தான் உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. எல்லார் வீட்லேயுமே வெளியே உட்காந்து சாப்பிடுவாங்க. அது தனியாக ஒரு சின்ன கிராமம் மாதிரியே இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ 2 பேர் 3 பேர் 5 பேராக யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்களாம் அப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நானும் இன்னொரு 2-3 பேர் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு சகோதரி எங்கள் கடந்து போனாங்க. எங்கள் தலைவாசலுக்கும் எங்கள் பின்வாசலுக்குமே பாதை. தலைவாசலில் வர்றவங்க பின்வாசல் வரைக்கும் போயிடலாம், அங்கேருந்து வர்றவங்க போயிடுவாங்க. அப்படி ரோடு மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த சகோதரி கையில் நிறைய பூ வச்சுக்கிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் அந்த பிள்ளையை பார்த்து கேட்டேன், சின்ன வயசு பிள்ளை என்னை விட, ஏம்மா அந்த ஒரு வாய் சோறு வாங்கிக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவள் சிரிச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா. அப்போ என்ன குழம்புன்னு கேட்டான். நான் கருவாட்டு குழம்புன்னு சொன்னேன். அப்போ தாங்க அப்படின்னு கேட்டால் பார்த்துக்கோங்க. அப்படி நான் அந்த சோறை எடுத்து நல்ல பெரிய உருண்டையாக ஒன்று எடுத்து இயேசுவின் ரத்தம் அப்படின்னு கையில் கொடுத்தேன். வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்திருக்கு. எனக்கு அவள் வீடெல்லாம் தெரியாது எங்கே இருக்குன்னு. வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கா, பேயாடுறா கடந்து ஆடிட்டு. எனக்கு ஒருத்தர் செய்வனை வச்சுருக்கான், அதனால் எங்கள் மாப்பிள்ளை இந்த வேலையை விட போகிறேங்கிறாங்க, எனக்கு செய்வனை வச்சுருக்கான், அவன் வச்சுருக்கான், இவன் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. நல்லா ஹைட்டாக இருப்பாள், என்னை விட ஹைட்டு அந்த பொண்ணு. எங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து ஆடுதான். அந்த பிசாசு பேரெல்லாம் சொல்லி அவன் இப்படி செய்திருக்கான் அப்படி செய்திருக்கான் அப்படின்ட்டு சொல்லி ஆடுறான். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. என்னடா இப்படி இருக்குது, இந்த பிள்ளை வீடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இயேசுவி நாமத்தில் நீ இந்த பிள்ளையை விட்டு வெளியே போ அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ வெளியே போ, எதுக்கு இந்த பிள்ளைகிட்ட வந்திருக்க, இந்த பொண்ணுகிட்ட நீ வெளியே போ, இயேசுவி நாமத்தில் வெளியே போ அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்த உடனே திருப்பி என்ன செய்துட்டாவா, வீட்டுக்கு ஓடுறா. அதுவும் அவளும் 2 சின்ன பிள்ளைகள் இருக்குது. உடனே அவள் பின்னாலே நாங்கள் போனேன் வீட்டுக்கு போய் அங்கேயும் உட்காந்து ஆடுறா. திருப்பி நான் செய்வனை வச்சுருக்கான் அவன் ஒருத்தன், என் மாப்பிள்ளையை வேலைக்கு விட போகிறாங்க அப்படி. அப்போ நான் திருப்பியும் அதான் சொல்கிறேன், இயேசுவி நாமத்தில் நீ வெளியே போயிரு அப்படின்னு. அது போயிட்டு பார்த்துக்கோங்க. அது தொடர்ந்து நாங்கள் திருப்பி ஜெபம் பண்ணோம். அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், நீ செய்த பாவத்தெல்லாம் ஏசப்பட்ட சொல்லணுமா அப்படின்னு சொன்னேன். நம்ம பாவம் செய்கிறோம்ல, தப்பு பண்ணுறோம்ல, அதை நீ ஏசப்பட சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதில் ஒரு பாவத்தை மட்டும் சொன்னான். அதை உங்களுக்கு சொல்கிறேன், என்ன தவறு அந்த பொண்ணு பண்ணிச்சு அப்படின்னு. அவங்க இருந்தது இதுக்கு முன்னால் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தாங்களாமா. அங்கே பக்கத்து வீட்டு கோழி இவங்க வீட்டில் முட்டையிட்டுருமா. டெய்லி ஒரு முட்டை, 20 நாள் 21 நாள் கிட்டக்க முட்டையிட்டு போயிருமா. உடனே இந்த முட்டை எடுத்து என்ன செய்வாங்களாம், பொரித்து சாப்பிடுவாங்களாம். இப்படி எத்தனையோ தடவைப்படி நடந்திருக்காமா. இதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லைல்ல. அந்த கோழி நம்ம வீட்டில் முட்டையிட்டு போகுது, எப்படி இதை கொண்டு கொடுக்க முடியும், தினம் கொண்டு கொடுத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்ட்டு நாங்கள் எடுத்து சாப்பிட்ருவோம்க்கா அப்படின்னு சொன்னான்.
அப்போ நான் இது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்னேன், எத்தனை தடவை இந்த கோழி வந்து உங்கள் வீட்டில் முட்டை விட்டுருக்கும், அது எத்தனை எத்தனை முட்டை இருக்கும் மொத்தத்தில், அதுக்குரிய பணத்தை நீ கொண்டு கொடுத்துடணும் இந்த அக்காட்ட அப்படின்னு சொன்னேன். அப்போ வாங்க என்ன ஏசுவா கேவலமாக இருமே அப்படின்னா. அப்போ நான் என்ன வழி சொல்லன்னு தெரியல எனக்கு, ஆனால் திருப்பி கொடுக்கணுமே. இப்போ இவளுக்கு வந்து இந்த பிசாசினுடைய போராட்டம் இருக்குது, இது விடுதலை பெறணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நீ அதுக்குரிய அந்த எத்தனை நாள்னு உனக்கு தெரியும் ஏறக்குறைய, அந்த நாளை எண்ணிக்கோ, ஒரு முட்டை என்ன விலை, அப்போ என்ன விலை, அந்த விலையில் உள்ள பணத்தை கொண்டுக்கிட்டு போ அந்த ஊருக்கு. இப்போ இருக்கிறது தூத்துக்குடியில், அந்த ஊருக்கு நீ போய் அந்த அக்கா வீட்டில் போய் உட்காந்து, சண்டைலாம் ஒன்றும் கிடையாதாம்மா, அந்த வீட்டில் உட்காந்து நீ பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்க எது காப்பி எது போட போவாங்க. அப்படி நேரத்தில் அந்த கட்டில் உள்ள தலையணைக்கு கீழே அந்த பணத்தை வச்சிரு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அது கஷ்டம் அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு. சரி, அப்போ எப்படியாவது இந்த பணத்தை கொடுக்கணும்ல அப்படின்னு. அப்படி சொன்னால் எங்கள் வீட்டில் இருந்து அந்த வீட்டில் ஜன்னல் வந்து திறந்து தான் இருக்கும், ஜன்னலில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னான். சரிப்பா அப்படி வச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பணத்தை வச்சா மற்ற தன்னுடைய பாவங்களை ஏசப்பட்ட சொன்னான். ஏசப்பா விடுதலை கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. எந்த ஜோசியம் ஜாதகம், எந்த செய்வன பிலிசுனிய மந்திரவாதிகள் யார்கிட்டையுமே போகலை. இந்த தவறுகளை மன்னிப்பு கேட்டா ஏசப்பட்ட, அந்த பொருளை அதுக்குரிய பொருளை திருப்பி கொடுத்துருக்காங்க. கர்த்தரை சுகமாக்கி விட்டார், பரிபூர்ண சுகமாக்கி விட்டார். இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே. அதுக்கு பிறகு ஏசப்பாடு நெருங்கிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆவியில் அனலாகி இருக்கும்போது அந்த சாத்தான் அதுக்கப்புறம் அந்த சகோதரிட்ட வரல. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, இந்த குறைகளை ஆண்டுகிட்ட சொல்லும்போது, பிறருடைய பொருளை நம்ம எடுத்ததை திருப்பி கொடுக்கும்போது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகுது, தேவனால் அற்புதம் நடக்குது. ஆவியிலே அனலான வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும். தவறுகளை அறிக்கை செய்து மனிதரோடு ஒப்பரவாக வேண்டும். திருப்பி கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட வேண்டும். தேவன் உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு விரோதமான சாபங்களோ செய்வினைகளோ உங்களை மேற்கொள்ளவே முடியவே முடியாது. நம்மிடத்தில் தவறு மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி சாத்தான் வருவதற்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. 1 தெசலோனிக்கர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள். நமக்குள்ள தேவன் ஆவியை தந்திருக்கின்றார். இந்த ஆவியினாலே தான் நாம் கர்த்தரை ஆராதிக்கின்றோம். சமாரிய பெண்ணிடத்தில் தேவன் ஏசப்பா பேசுகிறான். பேசும்போது சொல்கிறாங்க, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அந்த சமாரிய பெண் கேட்குறா, நாங்கள் மலையிலே தொழுது கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, பிதாவை நீங்கள் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், வணங்க வேண்டும், கும்பிட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான அந்த ஆண்டவருக்குரிய வணக்கங்களை விட்டுவிடக்கூடாது. சோர்ந்து குளிர்ந்த நிலைமையில் பெயரக்கூடாது. இங்கே பிள்ளைகள் டீ கேட்பாங்க, நீங்கள் நல்லா சூடு பண்ணுவீங்க, சூடு பண்ணி டம்ளரில் நேசுவீங்க, ஆற்றி கொண்டு குடிப்பீங்க, டேபிளில் பிள்ளைக்கு வைப்பீங்க. ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளை மகன் இல்லை நம்ம மகான்னு வச்சுக்கோங்க, உடனே எடுத்து குடிக்கலைன்னா நம்ம கொடுக்கும்போது எப்படி அந்த டீ நுரையை அடிச்சுக்கிட்டு அப்படி நல்லா பார்த்த உடனே அப்படி குடிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஃபேன் காற்றுக்கும் டிலே ஆக ஆக அந்த சுவையின் தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். டீயும் எப்படி ஆயிரும், கொஞ்சம் குளிர்ந்துக்கிட்டு வரும், அப்புறம் குடிக்க இஷ்டமே இருக்காது. சில பேர் காப்பியா டீயா இறக்குன உடனே 2 ஆற்றி அப்படியே உடனே குடிப்பாங்க.
அப்படி குடித்தா தான் அவங்களுக்கு அது டேஸ்ட்டு. அனலான ஒரு வாழ்க்கை. அது நேரம் ஆகிவிட்டனால அது குளிர்ந்து போய்விடும், இன்றைய சுவை குறைந்து விடும். உங்களுக்கு எப்படி தெரியாது, சில பேர் நல்லா ஆற்றி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அனலான வாழ்க்கை வாழும்போது அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதை அவித்து போடக்கூடாது, குளிர்ந்து போய்விடக்கூடாது. என்ன வாழ்க்கை, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? அப்படி ஆண்டவர் எனக்கு என்ன செய்துட்டாங்க, நான் அவரை தானே வணங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? ஆவியை அவித்து போடாதீர்கள். எப்படினாலும் நமக்கு அவர் தான், எப்படினாலும் அவர் தான். எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன்? என் நேசரை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் இருக்க எங்கே ஓட முடியும்? அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் யாரும் கிடையாது, அக்கா கிடையாது, தம்பி தங்கச்சி கிடையாது. எங்கே ஓடுவேன்? என்னுடைய பூர்வ வாழ்க்கை தெரிஞ்சவங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ண முடியும். எங்கள் அக்கா இருந்தாங்கன்னா எங்கள் அக்காவுக்கு நான் பிறந்தது, நான் வளர்ந்தது, நான் கஷ்டப்பட்டது, நான் வாழ்ந்தது, நான் படித்தது எல்லாம் எங்கள் அக்காவுக்கு தெரியும். அப்போ நான் எங்கள் அக்காட்ட ஷேர் பண்ணி வாழ்வேன். இன்னொருத்தருக்கு என் கதையை புதுசாக எடுத்து கொடுத்து நான் எப்படி ஷேரிங் பண்ண முடியும்? அது நல்லா இருக்காது. அவங்க கேட்குறவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் என்னோட கூட பிறந்த சகோதரன் சகோதரிகிட்ட பேசி இன்பமாக இருக்கலாம். அப்படிதான் ஆண்டவர், அவரோடு கூட பேசி இன்பமாக இருக்கலாம். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய அந்த முந்தின வாழ்க்கை, நம்முடைய பூர்வ வாழ்க்கை தேவனுக்கு தான் தெரியும். அதனால் அவர்கிட்டயே ஷேர் பண்ணலாம். நான் ஆலயத்துக்கு போகும்போது சில சமயத்தில் நான் உள்ளே போய் எங்கள் சர்ச்சில் நான் உள்ளே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும். பார்த்துக்கோங்க, பிறந்த நாளில் இருந்து நடந்ததை சொல்லிடுவியே நீனு, அப்படியே எனக்குள்ளே அப்படியே வந்துடும். ஏன்னா நான் ஆரம்பமே அப்படி தான் போவேன். நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம அம்மாவுக்கு இவ்வளோ வயசுக்கு பிறகு நம்ம எதுக்கு பிறந்தோம் அப்படின்னே தான் நான் ஆரம்பிப்பேன். விவரித்து சொல்வேன் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. என்னுடைய காரியங்களை நான் விவரித்து சொன்னேன் அப்படின்னு, விவரித்து காட்டினேன் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்துக்கோங்க சங்கீதத்தில். அதனால் நானுமே அப்படி போவேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவாங்க, பிறந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சிருவியே அப்படி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அப்போ எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஏன்னா என்னுடைய பூர்வம் உங்களுக்கு தான் தெரியும், என்னுடைய முந்தின வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும், இப்போ இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். சரி செய்ய உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த ஆவியை நான் அவித்து போடக்கூடாது. கண்டிஷனாக கர்த்தர் சொல்கிறார், ஆவியை அவித்து போடாதீர்கள். உபாகமம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமம் 5:26 நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவன். அக்கினியின் நடுவில், அதாவது தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இயேசுவை சுற்றிலும், தேவன் அங்கே இருந்து பேசுகின்றார். இப்படி ஒரு தேவனை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. உபாகமம் 5:26 அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்கள் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? தீ நடுவில் இருந்து பேசுகிற ஒரு தெய்வத்தை நீங்கள் கேட்டது உண்டா? நீங்கள் பார்த்தது உண்டா? அப்படி பார்த்தால் நீங்கள் உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. எங்கள் ஒரு ஊரில் தீ எரிஞ்சுது, லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்க, எல்லோரும் ஓட தான் செய்தாங்க. எல்லோரும் என்ன செய்தாங்க? ஓடுனாங்க. கலிபோர்னியாவில் தீ எரியும் போது யாருன்னு கேட்டா? ஆனால் தேவன் பேசும்போது மோசே கேட்டார். அவர் தேவனுக்கு பிரியமாக இருந்தார். நம்மளும் தேவனுக்கு பிரியமாக இருந்தா இந்த தேவனுடைய சத்தத்தை, இப்போமே அக்கினியிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நாமும் கேட்கலாம். அதுக்கு தான் சொல்கிறாரு, ஆவியிலே அனலாக இருங்கள், நெருப்பாருங்க, துடிப்பாருங்க, துடியாருங்க. அவருக்காக நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். 1 ராஜாக்கள் 18:24 நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜீவனுள்ள தெய்வம் என்பது நெருப்பினால் பதில் சொல்ல வேண்டும், அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம்.
அப்படின்னு சொல்லி எலியா சொன்னார். நெருப்புனால யார் யார் பதில் கொடுக்காங்களோ அதுதான் தெய்வம் அப்படின்னாரு. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பலிப்பீடத்திலே காளையை துண்டு துண்டாக வெட்டி தண்ணீரை ஊற்றி அவர்கள் காளையை அதிலே வெட்டி வைத்தார்கள். அப்பொழுது நெருப்பு வானத்திலிருந்து இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து நக்கி போட்டது. அப்படியே ஒரு சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே அதில் இல்லை. பார்த்துக்கோங்க அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்கின்றார். 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் விறகின் மேல் ஊற்றினார். அப்படி 2ஆம் தரம் ஊற்றினார், 3ஆம் தரம் ஊற்றினார். இப்போ 12 குடம் தண்ணி ஊற்றுனாங்க, காளையை வெட்டி வச்சாங்க. வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் நக்கி போட்டு வெறும் சுட்ட காடு மாதிரி இருந்தது. அக்கினினால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம். இன்றைக்கு ஆண்டவரை தான் சொல்கிறார், நீ அனலாக இருந்தீனா நானும் உன் கூட வருவேன், உன்னோடு கூட நான் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 நாளாகம 21:26 பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அக்கினியினால் உத்தரவு கொடுத்தார். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்தில் இருந்து சர்வாங்க தகன பலிப்பீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சர்வாங்க பலி செலுத்தும் பொழுது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கிச்சு, நெருப்பு இறங்கினது. ஜீவனுள்ள தெய்வம் என்றால் நீர்தான் ஐயா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லால் ஒரு சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தான் ஐயா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தெய்வம். அக்கினினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம். அதனால் நாமும் அக்கினி போன்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நெருப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அது சின்ன பிள்ளை தான், ரொம்ப குட்டி பிள்ளை, அவளுக்கு பிறந்திருக்கு. அவள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். அந்த அறைக்குள்ளே நான் போனேன். அது ஒரு பெரிய ஹாலு, சைடில் தான் அந்த பொண்ணு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாள். அப்போ நான் கதவை திறந்து உள்ளே போனேன். பார்த்தீங்கன்னா நான் கதவை திறக்கும், ஆனால் ஏசி ரூம் தான். அவள் பாட்டு புஸ்தகம் ஒரு பக்கம் திறந்து கிடக்கு, பைபிள் ஒரு பக்கம் திறந்துருக்கு, பாய் விரிச்சிருக்கு, முழங்கால நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கா ஒரு பெரிய காரியத்துக்காக. அப்போ நான் உள்ளே போகும்போது உண்மையிலே பயங்கரமான ஒரு வெப்பநிலையை நான் உணர்ந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த வயசில் இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு எப்படியும் 5-6 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும். அப்படியாக அந்த பொண்ணு ஜெபம் பண்ணியிருப்பான்னா, நான் போகும்போது அந்த அக்கினியை தீ நெருப்பான ஒரு பயங்கர வெப்பநிலையை நான் அங்கே உணர்ந்தேன். அந்த காரியத்தை கருத்து அவளுக்கு மாற்றி கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, அக்கினினால் உத்தரவு வரக்கூடிய தெய்வத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றால், அவரோடு பேச வேண்டும் என்றால், காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அக்கினியாக அனலாக நீங்கள் மாற வேண்டும். அனலான ஒரு ஜீவிய வேண்டும். உன்னதப்பட்டு 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. நீர் என்னை உமது இருதயத்தின் முத்திரையை போல் வச்சுக்கோங்க. இயேசுபாட்ட சொல்கிறோம், நீ முத்திரையை போல் வச்சுக்கோங்க, உடைய புயத்தின் முத்திரை போல் வைத்துக்கொள்ளு. நேசம் மரணத்தை விட வலிது, பாசம் மரணத்தை விட வலிதான். மரணத்துக்குள்ளே ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா திருப்பி வரமாட்டாங்க. அதே போல் இயேசுவின் மேல் இருக்கிற பாசம், நம்ம அவர்கிட்ட போயிட்டோம் பாசமாகிட்டோன்னா பாசம்தான். அது மரணத்தை போல் வலியுது. மரணம் போனால் திருப்பி வராது. நம்மளும் ஆண்டவர் ஒன்று சேர்ந்துட்டோன்னா நம்மளை பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாசம், நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிது. ஏசப்பா மேலே ஒரு பயங்கர வைராக்கியம், பாசம், நேசம் வச்சிட்டிங்கன்னா பாதாளத்தை விட பெருசு. பாதாளத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். விடிய காலம் போல் நான் பாதாளத்தை பார்த்தேன். எனக்கு முன்பாக நான் கண்டேன். 2020 பயங்கரமாக இருந்துச்சு. அதே போல் தேவன் மேலே அது அவ்வளோ பெருசு, அங்கே போகவே கூடாது.
அதுக்கு தான் பயந்து பயந்து இயேசுக்காண்டி ஜீவிக்கணும். அவர் எதை சொல்லிடக்கூடாது, அவருக்காக எப்படியாவது வாழ்ந்துடணும், பாவம் செய்திடக்கூடாது. பாதாளம் கொடியது. அப்படி போல் இயேசப்பா மேலே பாசத்தோடு நம்ம இருந்தால் அது பாதாளத்தை விட அது கொடிதாக இருக்கிறது. அக்கினி தழல், அதன் ஜுவாலை கடுஞ்சுவாலை. இந்த நாளிலே நம்ம ஆவியிலே அனலாக இருக்க உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனலான ஒரு ஜீவியத்திலே வாழ வேண்டும். உல்லாசமான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை இருந்து விடுதலை பெற வேண்டும். பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இயேசுவோடு வாழுங்க, சமாதானமாக இருக்கும். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை தாங்குகின்றார். அவர் தாங்குவார், தாங்குறார். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நேசம் மரணத்தை போல் வலிதுப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் அன்பாக இருக்க உதவி செய்யும். ஆவியிலே அனலாய் இருந்து மூக்குள்ளே மகிழ்ந்து கலிகூற எங்களுக்கு உதவி செய். மகிழ்ந்து கலிகூற கிருபை செய். நாங்கள் உங்கள் மேலே வைராக்கியமாக இருக்க எங்களுக்கு கிருபத்தார். பாசமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதி. செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஏசப்பா ஆசீர்வித்து சுகம், பலன், தீர்க்காயுசு, சமாதானம் எல்லாவற்றையும் தந்து வழி நடத்த இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.